லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். சென்னை காசிமேடு மீன் சந்தைக்கு செல்லும் வழிகள் முழுவதும் முறையாக பராமரிக்கப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நேரலையில் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய அந்த காசிமேடு மீன் சந்தைக்கு செல்லக்கூடிய அந்த இடத்தில் எந்த அளவுக்கு சுகாதார சீர்கேடானது ஏற்பட்டிருக்கிறது? அந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள், நடைபாதிரியர்கள், இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு சிரமத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க? விவரங்களை சொல்லுங்க. சென்னை புறநகர் பகுதிகள் பொறுத்தவரையுமே இந்த சாலைகள் பொறுத்தவரையுமே பொதுமக்களுக்கு எதிராக தான் அமைந்திருக்கிறது. குறிப்பாக குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலையினால் தினந்தோறுமே வாகன விபத்துகள் என்பது சற்று அதிகரித்து தான் காணப்படுகிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை காசிமேடு மீன் சந்தைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் தான் நம்ம கொண்டிருக்கிறோம். இந்த சாலை பொறுத்தவரையுமே தாழ்வான சாலை என்பதாலும் மழை காலங்களில் அதிகமான மழைநீரானது தேங்கி சாலைகள் முழுவதுமே குண்டும் குழியுமாக பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மீனவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த சாலைகள் சேதம் மட்டுமல்லாமல் பழுதடைந்த வாகனங்கள், ஆட்டோ, கார் போன்ற பழுதடைந்த வாகனங்கள் முழுவதுமே இந்த சாலையோரம் விட்டு வைத்துள்ளதாலும் இந்த சனி, ஞாயிறு இந்த போன்ற முக்கிய நாட்களில் பார்த்தோம் என்றால் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகும். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளாததால் மழைநீர் தேங்கி சாலைகள் முழுவதுமே சேதமடைந்து விபத்துகள் அதிகரிக்கும் பகுதியாக இந்த பகுதி காணப்படும். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியானது துறைமுகம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கக்கூடிய துறைமுகம் பகுதிக்கு சேர்ந்தவை இன்னும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ராட்சச கற்கள் முழுவதுமே இந்த பகுதியில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கும் சரி வாகன ஓட்டிகளுக்கும் சரி இரவு நேரங்களில் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதாகும். இது மட்டுமல்லாமல் இந்த சாலையினால் பொதுமக்கள் எந்த அளவிற்கு பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறார்கள், மேலும் இந்த சாலையினால் எந்த அளவிற்கு விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். மாமூலாக எப்பயுமே இப்போ பள்ளமாக இருந்தது, இப்போ எல்லாம் மோடு போட்டோம். இப்போ என்னென்ன பிரச்சனை வருது அந்த பள்ளமாக இப்படி இருக்கிறதுனால? இல்லை, மழை தண்ணி தான் இதாகுது. அவன் சண்டே டைமில் டிராஃபிக் ஆகும், கூட்டம் அதிகமாக வரல சண்டே டைமில். அதனால் இது எத்தனை நாள் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம்? இது நான் வந்ததுலேருந்து அப்படியே தான் போயின்னு கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக அப்படியே போயின்னு. இப்போ நைட் டைமில் லைட்ஸும் சரியாக காணும்? லைட்லாம் வச்சு இந்த பள்ளத்தில் அதிகமாக கீழே விழுந்து இல்லை இல்லை இல்லை, இப்போ மாமூலாக கொட்டிக்கிறாங்க ஃபுல்லாக. கல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், அப்பப்போ ரப்பீஸ் போடுறாங்க, அப்பப்போ மழை பெய்யறதுனால கஞ்சி ஓடுது. ஒவ்வொரு மழை டயத்தில் பள்ளம் ஆயிடுது, மற்ற டயத்தில் ரப்பீஸ் போட்டு நிறவுறாங்க, திருப்பியும் பள்ளம் ஆயிடுது. நிரந்தரமாக ஒரு இடத்துல தார் ரோடு இங்கே சிமெண்ட் ரோட போடுறது இல்லை, ஏற்கனவே முன்ன போட்டு தான் வச்சுருந்தாங்க, ரோடு ஃபால்ட் வந்து போடாமல் அப்படி இருக்குது. எப்போ எதனால் ஃபால்ட் ஆகுது? எப்படி இந்த இதில் மழை பெய்யறதுனால தான் ஃபால்ட்டு. மழை தண்ணி வந்தால் நிற்கும் ஓடாமல், ஆனால் வண்டிக்கு மழை பெஞ்சு நின்னாவே ரோடு ஃபால்ட்டு தானே ஆகும். பாதிப்பு என்ன, வண்டி ஓட்டின்னு வரவங்க பாருங்க, என்ன ஸ்கிட்டானா கீழே விழுந்து அடிக்கடி படம். ரோடு நல்லா இருந்தால் ஜனங்களுக்கு எதுவும் இல்லை, பாதிப்பு இல்லாமல் இருக்குது. என்ன பிரச்சனைனா, மழை பெஞ்சால் பிரச்சனை, குண்டும் குழியுமாக இருக்குது, எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. டூ வீலர்லாம் வந்துச்சுன்னா, கார்லாம் வந்துன்னா அந்த மழை பெஞ்சுன்னா பிரச்சனை, இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மழை பெஞ்சுன்னா தண்ணி இங்கே நிற்குது, பள்ளம்னு தெரியாது, எல்லாம் தண்ணி நிற்கும். இந்த பிரச்சனைங்க ரொம்ப நாள் நடந்துட்டு தான் இருக்குதுங்க, கிளியர் ஆகலாம். ஆனால் வண்டி பிரச்சனை, வண்டியில் அடி வாங்கும். கொஞ்சம் இருந்துச்சுன்னா குண்டுங்குமாக இருக்கிறதுனால பிரச்சனை தான். மழை பெஞ்சால் பிரச்சனை, போட்டாலும் எப்படி சேதமாகும், அது தண்ணி ஒழுங்காக போகிற வைக்கணும்னா எப்படி சேதமாகும், புரியுதா? அதை மாதிரி போடும்போது ஒழுங்காக பண்ணிச்சுன்னா ஏன் சேதம் போகுது? கரெக்டாக பண்ணால் சேதமாகுது. தண்ணி அங்கிட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தால் அந்த தண்ணிங்க நிற்கிறதுனால தான் சேதம் ஆகுது இல்லையா? அது கரெக்டாக போட்டால் சேதம் ஆகுது. மழை வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிடும், கொஞ்சம் பிரச்சனை இல்லை. டவுன் பிளேஸ்னால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி இறங்குதுங்களா உங்களுக்கு, அதனால தேங்குற தண்ணி அது மாதிரி இருக்கும். கடந்த பல வருடங்களாகவே இந்த சாலைகள் முழுவதுமே வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதாகவும், பருவமழை காலங்களில் இந்த சாலைகள் அதிகமான சேதமடைந்தாலும் மேலும் இந்த சேதத்தை சிறப்பித்தாலுமே மீண்டும் அதிகமான பள்ளங்கள் தான் ஏற்படுவதாகவும், இதனால் தொடர் விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் வாகன ஓட்டிகள் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த சனி, ஞாயிறு, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களில் மட்டுமே மீன் வாங்குவோர் எண்ணிக்கையானது சற்று அதிகரித்து காணப்படும் நிலையில் அந்த நேரங்களில் மட்டுமே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு எந்த
எந்த இடத்தில் பள்ளங்கள் இருக்குது என்று தெரியாமல் அதிகமான வாகன விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் உடனடியாக இந்த சாலையை புதுப்பித்து இந்த சாலைகளில் இருக்கக்கூடிய இந்த வாகனங்கள், அதாவது சாலையோரம் நிப்பாட்டி வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள் முழுவதுமே அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள், பொதுமக்கள், மீனவர்கள், மீனவ வியாபாரிகள் கோரிக்கையாகவும் இருக்கிறது. லக்ஷ்மணன், சென்னை காசிமேடு மீன் சந்தைக்கு செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இது தொடர்பான கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன்.